ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போதே அதில் இருக்கிற நாரை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் மோர் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு புழிஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் 1 கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வாழைத்தண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியே போதும். அதிலே இந்த வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை கொஞ்சம் அப்பப்போ கலந்து கொடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நமக்கு வாழைத்தண்டு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சுவையான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.